இனிய சகாக்களே, நாம் இன்றைக்கி சுசுகி ஆக்சஸ் பைக்கில் சீட் கவர் எப்படி மாற்றணும்னு பார்க்க போகிறோம். இது வந்து பைக்கை வெளியே விட்டுருந்தேன், தெருநாய் ரெண்டும் கடித்து சண்டை போட்டு இந்த ஹேண்டில் க்ரிப்பு, அப்புறம் மேட்டு, அப்புறம் மெயினாக சீட் கவரு, அப்புறம் இந்த சீட் எல்லாமே நாசமாக்கிடுச்சு. கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி இப்போ மறுபடியும் சீட் கவரை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதான் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த 2 தெருநாய், கடித்த தெருநாய். மொத்தமாக சீட்டை நம்ம கலத்துறதுக்கு ஃபஸ்ட்டு சீட்டை அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்க்ரூவில் தான் மொத்த சீட் அசம்பிளியுமே மவுண்ட் ஆகிருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த ஒரு ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு அதில் ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பிளேட் அப்படியே ஸ்லைட் பண்ணி எடுத்தோன்னா சீட் மொத்தமாக எடுத்துடலாம். இதை முடித்தோன்னே வண்டியோட டேரெக்ஷன் ஃப்ரண்ட் டேரெக்ஷனில் லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்கன்னா இந்த பிளேட் வந்துடும். இதை எப்படி விரல வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் இந்த சீட்டை லைட்டாக அப்படியே தூக்குனா மொத்த சீட்டு வந்துடும். அப்புறம் இந்த பின்னை எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பாங்க, அதனால் ஃபுல்லாக ஸ்டாப்லர் பின்னை வச்சு அடிச்சிருப்பாங்க. இந்த டெஸ்டரை இல்லைனா சின்ன ஷார்ப்பான ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கட்டிங் பிளேயர் இல்லை நோஸ் பிளேயர் வச்சு எடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுக்கிறப்ப அப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அப்படியே எடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். அது முடித்ததுக்கப்புறமா இந்த ஆல்கஹால் பேஸ்ட் ஏதாவது இல்லைனா டீசல் அதை வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ரஸ்ட்டு எல்லாமே ஈஸியாக வந்துடும். அப்புறம் இதுதான் சீட்டு. இதை தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு, அதாவது ஷோரூமில் நான் வாங்கினேன். வேறு டிசைனுமே இல்லை, இருக்க ஒரே ஒரு மாடல் அது மட்டும்தான், அதனால் அதை வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் சீட்டுக்கு மேலே இந்த மாதிரி கவரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் அலைனாக இருக்கான்னு பாருங்கள். அந்த சீட்டோட சென்டர் அப்படியே கரெக்டாக அலைன் ஆகணும். அலைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணிவிட்டு 4 பக்கமும் முடிஞ்ச அளவுக்கு பொசிஷன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு 4 பக்கமும் டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயுமே ஸ்டாப்லர் சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக பண்ணிக்கோங்க. தேவை அலைன் ஆகலை அப்படின்னா நீங்கள் அப்புறம் கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து கார்னர்லேருந்து அப்படியே ஸ்டாப்லர் பின் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன் எண்டு கரெக்டாக நம்ம லாக் பண்ணிட்டோம், அதனால ஸ்டாப்லர் பின் அப்படியே ஒரு 2 அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தேவைன்னா டைட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரண்ட்டு பேக்கு 4 பக்கமும் ஸ்டாப்லர் பின் அலைன் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் பண்ணுறேன்னா, யூஸ்வலாக வண்டி வாங்குறப்போ சீட் வரும், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு ஆல்ரெடி நார்மலாக வரும். இது போக அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஒரு கவர் போட சொல்லுவாங்க. அப்படி போட்டோன்னா திக்னஸ் அதிகமாகும், கம்ஃபர்ட்டை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதுவுமே இப்போ இந்த ஸ்டாப்லர் பின்னோட விலை பார்த்திங்கன்னா 30லேருந்து 50 ரூபா வரும். அப்புறம் அந்த ஸ்டாப்லர் கன் வந்து 450லேருந்து 500 வரும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 வண்டி இந்த மாதிரி சீட் கவர் நாங்களே மாட்டியிருக்கோம். ஷோரூமுக்கு போய் சீட் கவர் மட்டும் நமக்கு வாங்கினா போதும், வேறு எதுவுமே நமக்கு செலவு இல்லை. ஸ்டாப்லர் பின் நார்மலாக இதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது இப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் வெளியே எனக்கு மாற்றுற சீட் கவர்ஸை விட ஷோரூமில் வாங்குறது கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால நான் மேக்ஸிமம் ஷோரூமில் தான் போய் வாங்குவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோன்னா மிச்சம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு டைட் பண்ணிவிட்டு கத்திரியை வச்சு அந்த லெதர் எந்தாவது இந்த கிளிப்பாகிற இடம், சீட் மூடுற இடம் அந்த மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான். இதுதான் ஃபுல் பார்ட்டு. இப்போ இனி இது சீட்டை அப்படியே எடுத்து வண்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீட்டாக வந்துடுச்சு, பேட்ச் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இதில் வேணால் க்ரீஸ் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா சீட் அப்பப்போ ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த பிளேட்டை எப்படி போட்டுட்டு அதோட டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் போடணும். போட்டுட்டு கரெக்டாக அந்த ஹோலை அலைன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை மாட்டினீங்கன்னா முடிஞ்சது. மொத்தம் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் வேறு அசம்பிளி எதுவுமே கலத்த தேவையில்லை. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.